குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஃபஸ்ட் இயர்க்குள்ளான இந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் வந்து 5th யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 5th யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் பேசேஜ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து Pitagorean Theorem and its application in GPS construction and video game. இந்த பேசேஜை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோர்ஸ் பேசேஜை படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள கீவேர்ட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்டு என்னது அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்னால் என்னங்கிறது வந்து உங்களுக்கு முதலே தெரியும்ல, முக்கோணம், 3 கோணங்கள் உள்ளதை தான் வந்து நம்ம ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளேன் ஃபிகர் வித் 3 சைட்ஸ், 3 சைடு உள்ள ஒரு ஃபிகரை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்போடென்யூஸ்க்கு உண்டான டெஃபனிஷன். ஹைப்போடென்யூஸ்னால் என்னது? ட்ரையாங்கிள்லேயே வந்து த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னால் என்னதுன்னா வந்து 90 டிகிரி உள்ள ஒரு ட்ரையாங்கிளை தான் வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ரைட் ஆங்கிளுக்கு எதிர்பக்கம் உள்ள இந்த தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஹைப்போடென்யூஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஹைப்போடென்யூஸ்க்கு உண்டான டெஃபனிஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஜாமெட்ரி. ஜாமெட்ரினா வந்து மேத்தமேட்டிக்ஸில் அது வந்து ஒரு டாபிக். It is a branch of mathematics that concerned with the properties and relations of points, புள்ளிகள், லைன்ஸ், கோடுகள், சர்ஃபேஸஸ். ஏதோ வந்து ஒரு சர்ஃபேஸ்னால் இந்த மாதிரி ஒரு இடம். அப்புறம் சாலிடுனா ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு க்யூபு, ஒரு கோனு, கூம்பு, இதெல்லாமே வந்து ஒரு சாலிட்ஸ். அண்டு ஹையர் டைமென்ஷனல் அனலாகஸ், இதை பற்றியெல்லாம் படிக்கக்கூடியது தான் வந்து என்னது அப்படின்னா வந்து ஜாமெட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நேவிகேஷன். நேவிகேஷன் என்னென்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆர் ஆக்டிவிட்டி ஆஃப் அக்யூரேட்லி அசர்டைனிங் ஒன்ஸ் பொசிஷன் அண்ட் பிளானிங் அண்டு ஃபாலோயிங் எ ரூட். அசர்டைன்னா வந்து தெரிந்து கொள்வது அப்படின்ட்டு மீனிங். அதாவது நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எங்கே போகணுமோ அந்த போகிறதுக்கு உண்டான பாதையை வந்து நமக்கு வந்து வழிகாட்டுறது தான் வந்து என்னதுன்னா வந்து நேவிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிபிஎஸ். ஜிபிஎஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அல்லது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஜிபிஎஸ். இட் இஸ் ஆல்சோ அண்ட் அக்யூரேட் வேர்ல்டு வைடு நேவிகேஷன். ஸோ இதுவும் வந்து நேவிகேஷன் தான், வேர்ல்டு வைடு நேவிகேஷன், உலகம் பூரா தெரிஞ்ச நேவிகேஷன். சர்வேயிங் ஃபெசிலிட்டி பேஸ்டு ஆன் த ரிசப்ஷன் ஆஃப் சிக்னல்ஸ் ஃப்ரம் அன் அரே ஆஃப் ஆர்பிட்டிங் சேட்டிலைட்ஸ். ஸோ சேட்டிலைட்ஸ் மூலமாக வந்து நமக்கு வந்து சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி நமக்கு வழிகாட்டக்கூடியது தான் வந்து ஜிபிஎஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னால் வந்து ஒரு சர்க்கிளில் பாதி. ஸோ இது வந்து முழு சர்க்கிள்னால் இதில் வந்து ஒரு பாதியை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த பாதியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து செமி சர்க்கிள். ஹாஃப் ஆஃப் எ சர்க்கிளை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து செமி சர்க்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா. டேட்டா என்னது? இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ட் ஆர் ஸ்டோர்டு பை எ கம்ப்யூட்டர். ஏதோ ஒரு தகவல், டேட்டானாலே தகவல், ஸ்டோர்டு பை எ கம்ப்யூட்டர். திஸ் இன்ஃபர்மேஷன் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப், அந்த தகவல் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், எழுத்து வடிவமாக இருக்கலாம், அல்லது இமேஜாக இருக்கலாம், படங்களாக இருக்கலாம், இல்லை ஆடியோ கிளிப்ஸு, காதால் கேட்கக்கூடிய ஆடியோவாக வந்து இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமாகவும் வந்து இருக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு தகவலை வந்து எந்த விதத்துலேயும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோலார் ஃபிசிஸ்ட். சோலார் ஃபிசிஸ்ட்னா ஸ்பெஷலைசிங் இன் த ஸ்டடி ஆஃப் சன். ஸோ சூரியனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சோலார் ஃபிசிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ கேம்ஸ். வீடியோ கேம்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல, இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் கேம் தட் இன்வால்வ்ஸ் இன்டராக்ஷன் வித் அ யூசர் இன்டர்ஃபேஸ் டு ஜெனரேட் விஷுவல் ஃபீட்பேக் ஆன் எ 2 or 3 டைமென்ஷனல் வீடியோ டிஸ்பிளே. ஸோ கம்ப்யூட்டர் மூலமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுகள் தான் வந்து வீடியோ கேம்ஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பேசேஜுக்கு வந்து போகலாம்.
we study science for understanding practical applications of it. ஸோ சயின்ஸ் அறிவியலை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா வந்து அது வந்து எந்த அளவுக்கு நம்ம நிஜ வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்ட படிக்கலாம். We study science for understanding practical applications. ஸோ ஏன்ஷியன்ட் க்ரீக் ஃபிலாசபர், அதை மாதிரி அவர் ஒரு மேத்தமேட்டிஷியனும் கூட. அவர் பேர் தான் வந்து பித்தாகோரஸ் அப்படிங்கிறது. இவர் வந்து ஒரு மேத்தமேட்டிஷியன் அண்ட் க்ரீக் ஃபிலாசபர். ஐடென்டிஃபைடு தட் the square on hypotenuse of a right angled triangle is equal in area to the sum of squares of other two sides. இதுதான் ஃபேமஸ் பித்தாகோரஸ் தியரம். ஸோ பித்தாகோரஸ் தியரம் வந்து சின்ன கிளாஸில் மேக்ஸில் படிக்காதவங்களே வந்து இருக்க முடியாது. என்னது, இப்போ ஒரு சைடு வந்து ஏ அப்படின்ட்டு எடுத்து இன்னொரு சைடு பின்னு எடுத்து இந்த ஹைப்போடென்யூஸை வந்து சீன் எடுத்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர் ஆன் ஹைப்போடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். இதுதான் வந்து பித்தாகோரஸ் தியரம். ஸோ இந்த பித்தாகோரஸ் தியரம் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருப்போம். The Pitagoras theorem introduces relationship between two sides of the triangle that make the right angle and the long side or hypotenuse that connects them. ஸோ இந்த Pitagoras theoremங்கிறது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடை அதனோட ஹைப்போடென்யூஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து என்னது அப்படின்னா வந்து பித்தாகோரஸ் தியரம். த ஸ்கொயர் ஆஃப் ஈச் ஆஃப் த லெக்ஸ் ஆடட் டுகெதர் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் ஈச் ஆஃப் த லெக்னா இது வந்து ஒரு லெக்கு, இது வந்து ஒரு லெக், ஓகேவா? அப்போ ஸ்கொயர் ஆஃப் த ஈச் ஆஃப் த லெக்கு added together na வந்து plus for any triangle is the sum of squares of two legs is equal to the square of the hypotenuse. ஸோ அது பிதாகோரஸ் தியரமை இப்படியும் வந்து நம்ம மாற்றி சொல்லலாம் லெக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி. Pitagoras theorem has many practical applications. ஸோ பித்தாகோரஸ் தியரம்க்கு ரியல் லைஃப்பில் வந்து நிறையவே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் எவ்ரிடே லைஃப் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ், அப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்டு வீடியோ கேம்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பித்தாகோரஸ் தியரம் வந்து அப்ளை ஆகுது. லைஃப் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னாலும் சரி, ஜிபிஎஸ்னாலும் சரி, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னாலும் சரி, வீடியோ கேம்ஸ்னாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை ஆகுது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் லேயிங் ஃபவுண்டேஷன். வீடு கட்டும்போது வந்து பேஸ்மெண்ட் போடுவோம்ல, அடித்தளம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடித்தளம் வச்சுட்டு தான் வந்து பில்டிங்கே வந்து கட்ட ஆரம்பிப்போமா. அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஃபார் பில்டிங் by measuring the right length and width, சரியான நீளமும் அகலமும் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அடித்தளம் போடணும் அப்படின்னாலே. If the string lengths were measured correctly, the corner opposite to the right angle's hypotenuse will be a right angle. அப்படி நம்ம கரெக்டாக அதனோட லெங்க்த்தும் பிரெத்தும் வந்து மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா the corner ஆப்போசிட் டு த ட்ரையாங்கிள்ஸ் ஹைப்போடென்யூஸ். ஸோ ட்ரையாங்கிள் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்னர் இருக்குல்ல, ஹைப்போடென்யூஸோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற கார்னர் வந்து கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னா வந்து ஒரு ரைட் ஆங்கிளாக தான் வந்து இருக்கும், கரெக்டாக லெங்க்த்தையும் பிரெத்தையும் மெஷர் பண்ணோம் அப்படின்னா. So the builder will know that they are constructing their walls on the right lines. ஸோ அதை வச்சு அந்த பில்டர்ஸ் வந்து என்ன ஜட்ஜ் பண்ணிடலான்னா வந்து கரெக்டாக தான் வந்து அவங்க அந்த வால் சுவரை வந்து கரெக்டான இடத்துல தான் எழுப்புறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பித்தாகோரஸ் தியரம் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். This theorem is useful in erecting proper beams to support the roof. அதாவது வந்து பீம்னா என்னது, இதை மாதிரி பில்டிங் தாங்கி நிற்கிறதுக்கு இதை மாதிரி வந்து வைப்போம்ல, இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பீம் அல்லது பில்லர் அப்படின்ட்டு சொல்லுவோம். பீம்னு சொல்லலாம் அல்லது வந்து பில்லர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பில்லர் வந்து எந்த இடத்துல வந்து எழுப்பணும், எந்த இடத்துல பில்லர் வச்சோம் அப்படின்னா வந்து பில்டிங் வந்து கரெக்டான பொசிஷனில் சாயாமல் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், தாங்கி நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ரூஃப்.
Architects and engineers extensively use the principle of this theorem for laying the foundation, constructing staircases and roofs. ஸோ மாடி படிக்கட்டுகள் நிறுவறதுக்கும் வந்து இந்த பித்தாகோரஸ் தியரம் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து பித்தாகோரஸ் தியரம் இதை மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? அடுத்து நேவிகேஷனில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். It will be surprising to know that this theorem function as the basic principle of one of the most advanced inventions in human history, the navigation system. ஸோ அந்த நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு இந்த பித்தாகோரஸ் தியரத்தோட பேசிக் பிரின்சிபல் தான் வந்து அடிப்படையாக வந்து இருக்குது. Now in many countries have their navigation systems. எல்லா நாடுகள்லையுமே வந்து நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஏன்னா நம்ம புது நாட்டுக்கு போகிறோன்னா அந்த நாட்டை வந்து நம்ம போய் சேரணும் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து வழி தெரியணும். ஸோ வழி தெரிஞ்சால் தான் புது நாடுக்கு வந்து நம்மளால் போக முடியும். ஸோ அப்படி வழிகாட்டுறதே வந்து இந்த நேவிகேஷன் சிஸ்டம் தான். The GPS of the United States of America, GLONASS of Russia, Galileo of European, Beidou of China, QZs of Japan and NAVIC of India are the operational navigational systems in the world today. So China, India, America, Japan இதை மாதிரி எல்லா நாடுகள்லையுமே வந்து இப்போது ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸுங்கிறது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? These navigation systems guide aircraft, ships and other vehicles accurately to reach their destination. ஸோ வானூர்தியாக இருந்தாலும் சரி, தரை வழி பயணமாக இருந்தாலும் சரி, அவங்களோட கரெக்டான இடத்துக்கு வந்து அவங்க போய் சேருவதற்கு வந்து இந்த நேவிகேஷன் சிஸ்டம் தான் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. In navigation, Pitagorean theorem helps to calculate the distance between the 2 points. ஸோ நேவிகேஷனில் வந்து பித்தாகோரஸ் தியரம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம போய் சேர வேண்டிய இடம் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பித்தாகோரஸ் தியரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். The satellite orbiting the entire globe transmitting positioning and timing data all through the day. Navigation in 3 dimensions is the basic function of the navigation system used around the வேர்ல்டு. ஸோ இப்போது நேவிகேஷனில் வந்து நம்ம 3 டைமென்ஷன் தான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனாக வந்து யூஸ் பண்ணுறோம். 3 டைமென்ஷன்னா என்னது? உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ் அப்படின்ட்டு 3 டைமென்ஷன்ஸ் உண்டு. ஸோ நேவிகேஷன் இன் 3 டைமென்ஷன் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் நேவிகேஷன் சிஸ்டம். நேவிகேஷன் சிஸ்டம்னாலே வந்து அதில் ஒரு 3 டைமென்ஷனல் இதுவாக தான் வந்து இருக்கும். Navigation receivers in the aircraft, ships and ground vehicles supply data to control systems over radio signals. So navigation receivers in the aircraft, so aircraft னாலும் சரி, வானவியல்னாலும் சரி, ஷிப் கப்பல் பயணம்னாலும் சரி, இல்லை தரை வழி பயணமாக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, நேவிகேஷன் ரிசீவர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, சப்ளை டேட்டா டு த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ அதில் உள்ள கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கு வந்து டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் ரேடியோ சிக்னல்ஸாக வழியாக. ஓகேவா? ஸோ அப்படி இது பண்ணும்போது த ஜிபிஎஸ் ஆஃப் யூஎஸ்ஏ இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் நேவிகேஷன் சிஸ்டம் யூஸ்டு ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்ங்கிறது வந்து யூஎஸ்ஏல தான் வந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அந்த ஜிபிஎஸ் தான் வந்து இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். It uses a constellation of Earth's orbiting satellites to send and receive data. ஸோ அந்த ஜிபிஎஸ் வந்து சேட்டிலைட் மூலமாக சிக்னல்ஸை வந்து சென்ட் பண்ணவும் செய்யும், அதே மாதிரி சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணவும் வந்து செய்யும். Any navigation system uses signals from 3 different satellites. ஸோ எந்த ஒரு நேவிகேஷன் சிஸ்டமே வந்து 3 டிஃப்ரெண்ட் சேட்டிலைட்ஸ்லேருந்து சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேவா? satellites to calculate the distance by performing triangular activity. ஸோ 3 டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து வந்து இந்த நேவிகேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து சிக்னல்ஸை வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அப்படி ரிசீவ் பண்ணும்போது அது என்னவாகும் அப்படின்னா, பித்தாகோரஸ் தியரமை யூஸ் பண்ணி அதனோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிக்னல், இது செகண்ட் சிக்னல், இது தேர்டு சிக்னலாக இருக்கலாம். இந்த 3 சிக்னல்லேருந்து சேட்டிலைட்லேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு
இந்த பித்தாகோரஸ் தியரம் மூலமாக டிஸ்டன்ஸை வந்து அது கால்குலேட் பண்ணும். Navigation system helps in precise positioning and movement of objects. ஸோ நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட கரெக்டான பொசிஷன் என்னங்கிறத வந்து கண்டுபிடிச்சி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து கரெக்டாக நம்மளை வந்து வழிகாட்டும். An aircraft will use its altitude. ஸோ இப்போ வானவியல்னு பார்த்தோம் அப்படின்னா, வானத்தில் ஏரோப்ளேன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அதனோட ஆல்டிடியூடை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஆல்டிடியூடுங்கிறதும் வந்து ஹைட்டு தான். ஓகேவா? an aircraft will use its altitude and distance from destination. ஸோ டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து சேர வேண்டிய இடம். ஓகேவா? ஸோ டு ஐடென்டிஃபை த ரைட் பிளேஸ் டு பிகின் எ descent to the airport. Navigation system are used for military purposes in the past. முன்னாடி காலத்தில் வந்து military purposeலையும் வந்து இந்த நேவிகேஷன் சிஸ்டமை வந்து யூஸ் பண்ணாங்க. பட் தே ஆர் நவ் ப்ரொவைடட் டு ஆல். முன்னாடி வந்து நேவிகேஷன் சிஸ்டமை வந்து மிலிட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹென்ஸ் we can use our smartphones to find a destination or calculate distance. அதனால தான் இப்போ நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்லேயுமே வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து நம்மளோட மொபைல் ஃபோன்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா. ஸோ அதுக்கு பின்னாடி அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த நேவிகேஷன் சிஸ்டம் தான். ஸோ நேவிகேஷன் சிஸ்டம் மூலமாக தான் வந்து மொபைல் ஃபோன்ஸில் நம்ம மேப்பை யூஸ் பண்ணி ஒரு இடத்த வந்து லொக்கேட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேவிகேஷன்ஸ். ஓகேவா? நேவிகேஷன் அண்ட் பொசிஷனிங் சிஸ்டம் ஆர் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் கார்ட்டோகிராஃபர்ஸ். ஸோ கார்ட்டோகிராஃபர்ஸுக்கும் வந்து இந்த நேவிகேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஸோ கார்ட்டோகிராஃபர்ஸ்னால் யாருன்னா வரைபடம் வரைகிறவங்க. ஓகேவா? இப்போது ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதை வந்து முதல்ல ஒரு வரைபடமாக வரைஞ்சி அதிலிருந்து தான் வந்து என்ஜினியர்ஸ் வந்து பில்டிங்கை வந்து கட்ட ஆரம்பிப்பாங்கள்ல. ஸோ அதை மாதிரி வரைபடம் வரைகிறவங்களுக்கும் இந்த நேவிகேஷன் சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. And makes their work in calculating distance between various places or calculating the steepness of mountains an accurate one. ஸோ அவங்க வரைபடம் வரைகிறது மூலமாக வந்து ரெண்டு பிளேசஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸாக்டாக அவங்களால வந்து கால்குலேட் பண்ண முடியும். Cartographers calculate the numerical distance by the process of surveying before creating a map. ஸோ ஒரு மேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கார்ட்டோகிராஃபர்ஸால் வந்து அப்ராக்சிமேட்டாக ரெண்டு பிளேசஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ண முடியும். To survey the uneven terrain, surveyors use ways to take measurement of distance and height systematically. ஸோ அவங்க வந்து டிஸ்டன்ஸையும் ஹைட்டையும் வந்து சிஸ்டமேட்டிக்கலாகவே வந்து இந்த மேப் இந்த மூலமாக வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. The principle of Pitagorean theorem contribute to create map with accurate details of terrain and a distance between the places. ஸோ இந்த Pitagorean theorem வந்து இங்கே எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அவங்க டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து மேப்பை வந்து க்ரியேட் பண்ணிட முடியும். மேப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேசஸ் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தாலையும். ஸோ வந்து அப்போ கார்ட்டோகிராஃப் பொறுத்த வரையில் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நேவிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பயன்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ கேம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கேம்ஸ் ஆர் குவைட் பாப்புலர் nowadays. It will be surprising to many to know how even game developers use the principle of Pythagorean theorem in creating the games. ஸோ வீடியோ கேம்ஸில் கூட Pythagorean theorem வந்து அப்ளை ஆகுதா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், Pythagorean theorem தான் வந்து இந்த வீடியோ கேம்ஸுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணமாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ கேம். ஸோ வீடியோ கேம்ஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் தெரியும்ல. வீடியோ கேம்ஸ் விளையாடாதவங்க இருக்கவே முடியாது. அதில் கேம்ஸில் வந்து எந்த மாதிரி கேம் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் உள்ள காராக இருக்கட்டும், கன்னாக இருக்கட்டும், இல்லை ஒரு இமேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொம்மையாக இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து மூவ் ஆகும். The movement of object in a game and boundaries for the movement of objects are
determined by the principle of this theorem. ஸோ அப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இங்கே இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பித்தாகோரஸ் தியரம் தான். The distance between two moving objects, the player and the enemy. ரெண்டு மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒருத்தவங்க வந்து பிளேயரு, இன்னொருத்தவங்க வந்து எனிமி. அது மாதிரி அண்ட் their speed are calculated employing the principles of the theorem. ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு வேகமாக போகணும் அப்படி அதனோட டிஸ்டன்ஸு இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பித்தாகோரஸ் தியரம் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோ கேம்ஸை பொறுத்தவரையில் பித்தாகோரஸ் தியரம் தான் வந்து அப்ளை ஆகும். ஸோ லாஸ்ட்டாக when it comes to the transfer of data through internet, ஸோ இன்டர்நெட் மூலமாக வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இன்னும் வச்சுக்கலாம். The data is imagined to be the point in space by the computer programmers, and Pitagoras theorem is a way to calculate the right location of these points. ஸோ டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஸ்பேஸில் வந்து இந்த டேட்டா வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். அப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்டை வேறு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலே என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அதனோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு தெரியணும், அது எந்த இடத்துல லொக்கேட் ஆகணும்னு தெரியணும். ஸோ அதுக்கு இந்த பித்தாகோரஸ் தியரம் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். It is also helpful in verifying that there is no corruption in the transmission of data, which make error-free downloading of information possible. ஸோ இது மூலமாக வந்து பித்தாகோரஸ் தியரம் இன்னும் என்ன ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அப்படின்னா வந்து அதில் எந்த கரப்ஷனும் இருக்கக்கூடாது, இல்லை எந்த எரர் இல்லாமல் டவுன்லோடு பண்ணுறதுக்கும் வந்து இப்படி வந்து நேவிகேஷன் இந்த பித்தாகோரஸ் தியரம் வந்து யூஸ் ஆகும். This principle helps to create technology by which people listen to online music and watch videos. So இந்த Pythagoras theorem இருக்குல்ல, so this helps to create a technology by which people listen to online music and watch videos. So அதுக்குமே வந்து இது பயன்படுது. Pythagoras theorem, a statement in geometry invented thousands of years ago. எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது இது. But it remains to be the basis of technology used by engineers, architects, cartographers, aviators, sailors, computer programmers and solar physicists. ஸோ இத்தனை டெக்னாலஜிக்கும் வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து இந்த பித்தாகோரஸ் தியரம் தான். ஸோ இன்றைக்கி வந்து என்ஜினியர்ஸ் வந்து பில்டிங் கட்டணும் அப்படின்னாலும் பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்கிடெக்ட்ஸும் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. கார்ட்டோகிராஃபர்ஸுங்கிறவங்க வரைபடம் வரைகிறவங்க, ஏவியேட்டர்ஸுங்கிறவங்க வந்து வானவியல் சம்மந்தமானவங்க, ஏரோப்ளேன்லாம் பறக்கிறதுல அதுக்கு, அப்புறம் செயிலர்ஸ்னால் வந்து ஷிப்பில் போகிறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸுக்கு, அப்புறம் சோலார் ஃபிசிஸ்ட்னா சன்னை பற்றி படிக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பித்தாகோரஸ் தியரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. In the present day, TV sizes are measured on the diagonal. One can identify which size of TV is suitable for a room using the principle of the theorem. So TV வந்து டிவியோட சைஸை கூட நம்மளால் மெஷர் பண்ண முடியும். நம்ம ரூமோட லெங்க்த்து, பிரெத்து, அந்த ஹைப்போட்டென்யூஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எந்த சைஸ் டிவியை நம்ம ரூமுக்கு வச்சா ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விதத்தில் வந்து பித்தாகோரஸ் தியரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ பித்தாகோரஸ் தியரம் பற்றி தான் வந்து இந்த சோர்ஸ் பேசேஜில் வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து 3 டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து சூஸ் கரெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன் இட்டாலிக்ஸ் இன் த டெக்ஸ்ட் தே யூஸ்ட் இன் த டெக்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இதில் எரெக்டிங் அப்படிங்கிறது வந்து இட்டாலிக் வேர்டில் இருக்குதா. ஸோ இந்த எரெக்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாண்டு ஸ்ட்ரெயிட், அதுதான் வந்து இதுக்கு உண்டான மீனிங்கு. ரெண்டாவது இதில் வந்து திஸ் தியரம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா இட்டாலிக்கில், இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங் என்னது அப்படின்னா ஆக்ஸ் அல்லது ஒர்க் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? மூணாவதுல வந்து யூசர்ஸ் இட்ஸ் ஆல்டிடியூட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஆல்டிடியூடுக்கு என்ன மீனிங்னா ஹைட் ஃப்ரம் த சீ லெவல், அதுதான் வந்து மீனிங். ஸோ இது வந்து முதல் டாஸ்க்கு.
ரெண்டாவது டாஸ்க் என்னது அப்படின்னா, நம்ம இப்போ பேசேஜ் வாசித்தோம்ல, ஸோ அந்த வாசித்த பேசேஜ்லேருந்து ஆன்சர் பண்ணணும். அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி. த பித்தாகோரன் தியரம் ஸ்டேட்ஸ் தட் வித் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த சம் ஆஃப் டேஷ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தையை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன வேர்டு வரும் அப்படிங்கிறத வேணும்னா வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் மெதுவாக தானே வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து தான் வந்து இந்த பேசேஜ். ஓகேவா? ஸோ அடுத்த டாஸ்க் என்னது அப்படின்னா, ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் நேவிகேஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. த நேவிகேஷன் சிஸ்டம் கைட் ஏர்க்ராஃப்ட், ஷிப்ஸ் அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸ் அக்யூரேட்லி டு ரீச் their destination. வாட் இஸ் த நேம் ஆஃப் த நேவிகேஷன் சிஸ்டம் டெவலப்டு பை இந்தியா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. NAVIC அப்படிங்கிறது. How is the navigation system useful for an aircraft அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நேவிகேஷன் ரிசீவர்ஸ் in the aircraft, ships and ground vehicles supply data to the control systems over radio signals. How does Pitagorean theorem helps in navigation அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. In navigation, Pitagorean theorem helps to calculate the distance between two points. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா, ஹவு டஸ் நேவிகேஷன் சிஸ்டம் ஒர்க் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நேவிகேஷன் சிஸ்டம் யூசஸ் சிக்னல்ஸ் ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் சேட்டிலைட்ஸ் டு கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பை பெர்ஃபார்மிங் ட்ரையாங்குலேஷன் ஆக்டிவிட்டி. நேவிகேஷன் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிசைஸ் பொசிஷனிங் அண்ட் மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுதான் வந்து மூணாவது டாஸ்க். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அடுத்த சோர்ஸ் பேசேஜை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.